கடகராசி அன்பு நேயர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் பத்தி தாங்க இப்போ இந்த பதிவுல பார்க்க போறோம்ங்க. ஏன்னா குரோதி வருஷம் ஆடி மாசம், அதாவது இங்க ஆங்கிலத்தில் சொல்ல போனோம்னாங்க, அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதிக்கு வரைக்குமே வரக்கூடிய இந்த ஆடி மாத ராசி பலன்கள் பார்த்துட்டோம்னா, கடகராசி நேயர்களுக்கு இந்த நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய ஒரு நன்மைகள் பத்தி ஒரு முழுமையான ஒரு பதிவு தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவு முதல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. கடகராசி நேயர்கள் அப்படின்னா சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. காலபுருஷ தத்துவத்தில் சொல்லிட்டோம்னா 4வது வரக்கூடிய ராசி, அதாவது சுகஸ்தானாதிபதி ராசி தான் கடகராசி. எப்பவுமே உங்களுடைய ராசி பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த மாட்டீங்க. அதே சமயத்துல நம்மளை கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் நீங்க விலையத்தான் போக பார்ப்பீங்களே தவிர அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு கண்டிப்பா நீங்க நினைக்க மாட்டீங்க. குறிப்பா சொல்ல போனா பகுத்தறிவு சிந்தனை அதிகமா இருக்கும், படிப்பறிவு சிந்தனையும் கண்டிப்பா இருக்கும். ஒரு விஷயத்தை ஆழமா யோசிச்சு, அதாவது மற்றவங்க செய்யறதை விட நம்ம டிஃபரெண்டா செய்யணும், அப்படி செய்யணும், இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்துல கையாளக்கூடிய அந்த திறமை கடகராசி நேயர்களுக்கு கச்சிதமா எப்பவும் அது பொருத்தமா இருக்குங்க. ஆனா அப்படியேப்பட்ட ஒரு திறமைசாலிகளா நீங்க இருந்தாலும், ஆனா கடந்த காலங்கள் உங்களுக்கு சொல்லும்படி ஒரு சிறப்பா இல்லை. அதுக்கு ஒரு விதத்துல பாத்தோம்னா உங்களுக்கு அஷ்டம சனி வேற இப்ப நடந்துட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால 10ஆம் இடத்துல வேற ராகு இருந்தது. அப்போ இந்த 2 வருட காலகட்டமும் உங்களுக்கு தொழில் ரீதியில பார்த்துட்டோம்னா சில பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கும். பின்னடைவுகள்னு எப்படி சொல்லலாம்னா, சிலருக்கு பார்த்தா தொழில், சொந்த தொழில ஆரம்பிச்சு புரோஜனம் இல்லாமல் போயிருச்சுங்க, ஒரு சொல்ற அளவுக்கு எனக்கு வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா தொழில் செஞ்சு டோட்டலாக நான் எல்லாமே இழந்துட்டுங்க, கடங்காரன் ஆகிட்டேன். இப்ப பார்த்தோம்னா இவர் அடுத்த பக்கம் இவர் வேலைக்கு போலாமாங்கிற ஒரு நிலை இருக்குது. ஏன்னா நம்ம கிட்ட வேலை செஞ்சவங்களுக்கு இருந்த நிம்மதி, அவங்களுக்கு இருந்த வருமானம் நம்ம சொந்தமா செய்து கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்கள் நான் அடைஞ்சிட்டுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கடந்த காலத்துல வரைக்குமே அனுபவிச்சுட்டீங்க. இப்போ கூட அதாவது ஒரு மாற்றங்கள் வருமா, நாளைக்கு ஏதாவது புதிய ஒரு முயற்சிகள் எடுத்த நமக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க. காரணம் என்னன்னா, நீங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே அடுத்தவங்க கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க செஞ்சு முடிப்பீங்க. ஆனா அப்படியேப்பட்ட நீங்க உங்களுடைய ராசிக்கு கரெக்டா சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்து கச்சிதமா 7ஆம் பார்வையும் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்த்ததுங்க. அப்போ குடும்பத்துல சில பிரச்சனைகள், நீங்க தெளிவான முயற்சிகள் முடிவுகள் எடுத்தாலும் குடும்பத்துல பார்த்தோம்னா சில பேருக்கு திருமணமே செய்ய முடியலைங்க. நான் எல்லாமே ஒரு அளவுக்கு கௌரவமா கண்ணியமா தன் குடும்பம் பெருமையா இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறேன், ஆனா வாழ்க்கையில திருமணம் பண்ண முடியலைங்க, எல்லாம் நெருங்கி வந்தது தடையாயி போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கு. ஆனா சிலருக்கு பார்த்தோம்னா கடந்த கால 2023 டிசம்பருக்கு முன்னாலேயே சிலருக்கு திருமணம் பண்ணி இருந்தீங்கன்னு வச்சுக்குவே, குடும்பத்துல கல்யாணம் பண்ணி என்னவோ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்குதுங்க, குடும்பத்துல நிம்மதி இல்லாமல் போச்சுங்க. இது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே அதாவது சில பிரச்சனைகள் ஏற்படுது, அதனால மன வருத்தங்கள் ஆகுது, அதனால தொழில சரியா கவனிக்க முடியல, நம்ம எங்க எது பேசினாலும் அது நமக்கு ஆப்போசிட் ஆகுது, நம்ம சரியாவே பேசினாலும் அடுத்தவங்களுக்கு நல்லதே செஞ்சாலும் அதுல தேவையில்லாத ஒரு பழி பங்கங்கள் ஏற்படுதுங்க. அப்படிங்கிற ஒரு நிலை கடகராசினியர்கள் கண்டிப்பா நீங்க அனுபவிச்சது. ஆனா அந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்ப இந்த மாதம் முழுசாவே சூரிய பகவான் உங்கள் 2ஆம் அதிபதி உங்களுடைய ஜென்மத்தில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சுக்கிர பகவானும் கூட இருக்குதுங்க.
புதன் அதாவது உங்களுடைய ராசியிலேயே இந்த 3 கிரக அமைப்புகளும் இந்த மாத ஆரம்ப காலத்தில் இருப்பதனால உங்களுடைய மனசுல ஒரு பதற்றங்கள் கண்டிப்பா விலகும், ஒரு தைரியம் பிறக்கும். நம்ம பணம் கொடுக்கொள்வாங்களே கூட சில இடத்துல நீங்க உங்களுடைய பணம் கொடுத்திருப்பீங்க, அது வந்திருக்கு, வரவே வராமல் நாளைக்கு தடங்கள் வந்திருக்கும். ஆனா நீங்க ஒரு பக்கம் வாங்கின பக்கம் இன்னைக்கு என்ன சொல்றது, அது எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு பயமான ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கண்டிப்பா சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. எனக்கு உங்களுடைய பணம் 10 ரூபாய் வெளியில் இருக்கும், ஆனா நீங்க 2 ரூபாய் வாங்கியிருந்தா கூட அந்த 2 ரூபாய்க்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, அது 2 ரூபாய்க்கு நம்ம எப்படி பதில் பேசுறது, எப்படி சொல்றது, நம்ம இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லி பழக்கம் இல்லையே, நமக்கு ஒரு மதிப்புக்கு ஒரு குறைகள் வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுடைய மனசுல ஏற்பட்டிருக்கோ, அந்த சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க இந்த ஆடி மாதம். இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கண்டிப்பா பெரியவர்களுடைய அரவணைப்பு, அதே நேரத்தில் ஒரு புதிய ஒரு முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு திறமைப்பட செயல்படக்கூடிய ஒரு தைரியம் இதெல்லாமே பிறக்குங்க. அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், செவ்வாயோட குரு பகவான் இருக்குதுங்க. அப்போ இந்த செவ்வாய் பகவான் குரு பகவான் என்ன பண்ணுதுன்னா கரெக்டா 2ஆம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குதுங்க. அப்ப இந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது தைரியம் வீரியம் உபயஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல பார்க்கும்போது அந்த தைரியம் பிறக்கும். அதே நேரத்துல குடும்பத்துல ஏற்பட்ட சகோதரன் சகோதரி, அதே நேரம் பிரகாரம் ஒரு சொந்த பந்தத்துக்குள்ள மனச்சங்கடங்கள் ஏற்பட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஆரம்ப காலத்துல ஏற்பட்டு இன்னைக்கு ஒரு உறவு முறையே நமக்கு கட்டாயி போச்சு அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிரிந்த உறவு நிலைகள் கண்டிப்பா ஒற்றுமை ஏற்படும். அதே சமயத்துல அண்ணன் தம்பி சப்போர்ட், அக்கா தங்கச்சி சப்போர்ட் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஐயோ பரவாயில்ல நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பா உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமா அமைய போகுதுங்க. அதே சமயத்துல பூர்வீக சொத்து ஆரம்ப காலத்துல சொல்ல போனா உங்களுக்கு உங்களுடைய ஜென்மத்தில் 10ஆம் இடத்துல சனி பகவான் பார்வை இருந்ததுங்க. அந்த பார்வை மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்த குடும்பஸ்தானத்தையும் பார்த்ததுங்க. அப்போ தனவரவு, பூர்வீக சொத்து எதிர்பாராத பார்க்கும்போது நம்ம கிட்ட எல்லாமே இருந்தது, ஆனா எல்லாம் இருந்து அது முழுமையா பயன்படுத்த முடியல. ஒரு வீடு இருக்குது, ஆனா அந்த வீட்டுல நாம குடியிருக்க முடியல. இடம் மாறி இன்னைக்கு வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஆகி போச்சு. ஆனா அப்படியே இருந்தாலும் நமக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு இந்த இடத்துல திருப்தி இல்ல. ஒண்ணு வேலை நல்லா இருந்தா குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனைகள் சரி பண்ணணும்னு பார்க்கும்போது வேலையில ஏதாவது ஒரு தடுமாற்றம், இது எல்லாமே கொண்டுட்டு போகும்போது கடைசியில் ஏதாவது நமக்கு தேவையில்லாத விரைய செலவு ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுறது. அப்போ ஏதாவது ஒரு கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருது. அப்போ என்னன்னா வரவு குறைவா இருக்குது, செலவு ஜாஸ்தியா இருக்குது. ஒரு கடன் இருக்குதுன்னா அது முழுமையா கட்டி முடிக்க முடிய மாட்டேங்குது. அதாவது இது இப்படியே தொடர்ந்து கடந்த இந்த 2-2.5 வருஷ காலகட்டமாவே முன்னுக்கு பின்னும் கொஞ்சம் பழமொழி சொல்ற மாதிரி ஜான் ஏர்னா முளம் சரியுதுங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நடந்துட்டு இருக்குது. அப்படிங்கிற நிலை மாறி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையை பார்க்கறது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு கரெக்டா 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல பார்க்கும்போது நிச்சயமா எண்ணங்கள் ஈடேறும், சில பிரச்சனைகளுக்கு முடிவு பிறக்கும். அது குறிப்பா சொல்ல போனா அரசாங்க துறையில வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பேரும் புகழும், நம்ம ஏற்கனவே மனசுல ஏற்பட்ட அந்த வலியும் வேதனைகளுக்கு நீங்க தப்பே பண்ண மாட்டீங்க, கரெக்டா தான் இருந்திருப்பீங்க. ஆனா நமக்கு தேவையில்லாத சங்கடங்கள் வந்திருக்கும். அதுக்கு எல்லாமே ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய மாறுதலான மாதம் தான் இந்த ஆடி மாதம். சரிங்களா? அப்போ இந்த ஆடி மாதத்துல நீங்க முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே சமயத்துல வண்டி வாகனம் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விதத்துல கொஞ்சம் நிதானம் தேவை. கோயிலுக்கு போய் பரிவர்த்தனைகள், பூஜை புனஸ்காரங்கள், அதே மாதிரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் ராகோ சனியோ அல்லது கேதோ இருந்தா கண்டிப்பா ஆடி அமாவாசைக்கு தர்ப்பண பரிவர்த்தனைகள் செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு. அதே நேரத்தில் இப்ப நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்கள். இந்த கோச்சார பலனுங்கிறது அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வச்சு சொன்னது. உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.